ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு சூப்பர் சம்பவம். இந்த சம்பவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் கேட்டுக்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. சரி, இப்போ இந்த சம்பவம் என்னங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நல்லா கும்முன்னு இருக்கிறா, ஹாயாக பெட்டில் படுத்துட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறா. இவளுக்கு சதாசர்வ காலமும் கையில் ஃபோன் இருந்தால் போதும், சோறும் கூட வேண்டாம், அதை நோண்டிகிட்டே உட்காந்துருப்பா. அந்த அளவுக்கு ஒரு ஃபோன் பைத்தியம். அந்த சமயத்தில் தான் இந்த குதிரையை பெற்றவங்க உள்ளே வராங்க. தங்கம் அப்படின்ட்டு அவங்க அப்பா உள்ள வர, என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறா. முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு, இவ ஃபோன் பார்க்குறது டிஸ்டர்ப் ஆகுதாம்மா அவங்க வந்து பேசுனா. அதுதான் இந்த கோபம். அம்மாக்காரி புருஷனை பார்க்க, புருஷன் பொண்டாட்டியை பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அம்மாக்காரி சைகை காமிக்கிறா. அப்பதான் புருஷனும், அதாவது இந்த குதிரையோட அப்பனும், இதோ பாரு தங்கம், எப்போ பார்த்தாலும் இப்படி செல்ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, படிச்சுட்டே ஏதோ ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போகலாம், இந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவலாம் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாக உங்கள்கிட்ட இல்லவே இல்லையே. பாரு, நானும் அம்மாவும் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் இந்த வீட்டை வாங்குறதுக்கு வாங்கி வச்ச கடனை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு உனக்கு தெரியும். நீயும் பங்குக்கு ஏதாவது கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாமில்ல, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கலாமில்ல அப்படின்னு அப்பா கேட்கவும், இப்போ எதுக்காக இவ்வளோ லென்த்துக்கு பேசுகிறீங்க? எனக்கு ஜஸ்ட்டு 18 வயசு தான் ஆயிருக்கு, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படிங்கிறா. என் ஃப்ரெண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளவு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா காசு செலவு பண்ணி அவளை வெளிநாடுகளுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. நான் உங்கள்கிட்ட ஏதாவது அப்படி கேட்குறேன்னா, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அமைதியாக உட்காந்துருக்கேன், என்னையே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற கோவமா. அதுக்கு அவங்க அம்மாவும், கரெக்டுமா, இப்போ நீ சொன்ன பார்த்தியா, நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க அப்படின்னு. அதுதான் பிரச்சனை. உன் வயசு பொண்ணுங்களுக்கு நிறைய ஹாபிஸ் இருக்கும். வெளியே போகலாம், ஒரு கேமில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு பார்ட் டைம் வேலை தேடி உன் நேரத்தை யூஸ்ஃபுல்லாக அப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனவே நோண்டிட்டு இருக்கியே, எங்களுக்கு கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அதைத்தான் அப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும், என்னாலெல்லாம் போய் வேலை செய்ய முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறா. அப்போ மனைவியும் புருஷனை பார்த்து, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்லுங்க அப்படின்னு இவன் முறைச்சிட்டே கேட்க, அப்பா சொல்லுவார் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்பா பேச ஆரம்பிக்கிறான். இதோ பாரு தங்கம், நீயும் வேலைக்கு போக மாட்டேங்கிற, இந்த குடும்பத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிற, நீ எந்த வேலைக்கு போய் பணம் கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் நீ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிற, அதனால தான் நானும் அம்மாவும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் இழுக்க, முடிவா? என்ன முடிவு? என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துற முடிவா அப்படிங்கிறா. ஹேய், என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? உன்னை எப்படி வீட்டை விட்டு துரத்துவோம்? ஏன்னா எங்களோட ஒரே பொண்ணு நீ, நாங்கள் 2 பேரும் உன் மேலே அவ்வளவு அன்பு வச்சுருக்கோம். இப்போ பாயிண்ட் அது இல்லைம்மா, நம்ம வீட்டில் தங்கறதுக்காக ஒரு கெஸ்ட்டு வர போகிறாரு அப்படின்னு அப்பா சொல்லவும், கெஸ்ட்டா? நம்ம வீட்லேயே இருக்கிறது எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ரூம் தான், வந்தால் அவர் எங்கே தங்குவார்? ஆமாம், அது யார் அந்த கெஸ்ட்டு அப்படின்னு பொண்ணு கேட்கவும், வேற யாரும்மா, உன்னோட அண்ணன் ஸ்டீஃபன், அவன் தான் இங்கே வந்து தங்க போகிறான் அப்படின்னு சொல்லவும், வாட், ஸ்டீஃபனா? யாரு? உங்கள் அண்ணனோட பையன், அந்த பொறுக்கி புறம்போக்கு அவனா அப்படின்னு கோபமாக கேட்குறா. உடனே அம்மாவும், இதோ பாருமா, அண்ணனை அப்படிலாம் பேசக்கூடாது, அவன் கொஞ்சம் விளையாட்டு பையன், அப்படித்தான் இருப்பான், ஆனால் அவன் இப்போ முன்ன மாதிரி இல்லை தெரியுமா, நல்ல வேலையில் இருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், அதுதான் அவனுக்கு இந்த ரூமை வாடகைக்கு விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது பாரு அப்படின்னு சொல்ல, வாட், ஏன் ரூமை வாடகைக்கு விட்டுட்டா நான் எங்கே போய் படுக்கிறது? ஹாலில் சோஃபாலையாக படுத்து தூங்குவேன் அப்படின்னு கோபமாக எந்திரிக்கிறா. கரெக்டு, அதுதான் கரெக்டு, நீ கொஞ்ச நாளைக்கு ஹாலில் சோஃபாவில் படுத்துக்கோ, நம்மளுக்கும் கொஞ்சம் காசு பிரச்சனை தீரும்பாரு அப்படின்னு அம்மா சொல்லவும், பொண்ணுக்கு கோபம் தலைக்கேறுது. நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் புருஷன் பொண்டாட்டி உங்கள் 2 பேர்த்துக்கும் பிடிக்காதே, உடனே ஏதாவது வந்து வேலைக்கு போ, அது பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்களே, இத்தனை நாள் இப்படி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு பார்த்தா இப்போது அந்த பொறுக்கியை வீட்டுக்கு கூப்பிட்றீங்க. அவனை நம்ம சொந்தத்தில் யாருமே சேர்த்திக்க மாட்டாங்க, ஏன் அவங்க அப்பாவே அவனை சேர்த்திக்கல, ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு போய் இந்த ரூமை ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா, அவனை உள்ளே சேர்த்திக்கிறது நல்ல முடிவான்னு யோசிச்சுக்குங்க அப்படின்னு பொண்ணு கோபமாக சீர்றா. அதுக்கு அம்மாவும், நீ அவன் தங்கச்சிம்மா, உங்கள்கிட்டலாம் அவன் தப்பாக நடந்துக்க மாட்டான், நான் தான் சொல்கிறேனே அவன் முன்ன மாதிரி இல்லை, இப்போ அவன் திருந்திட்டான்னு அவனே சொன்னான் அப்படிங்கிறா. என்னவோ பண்ணுங்க அப்படின்னு திருப்பியும் ஃபோனை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்றா. வாமா வா, அவள் புரிஞ்சுக்குவா அப்படின்னு மனைவியை ஆறுதலாக தோலை தட்டி கொடுத்து கணவன் கூட்டிகிட்டு போகிறான். அந்த ராஸ்கல் முகத்தவே எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னு பொண்ணு இங்கே படுத்துட்டு முணங்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்லேயே யாரோ கதவை தட்டுறாங்க. அந்த கதவை தட்டுறதுலையே அவன் எப்படிப்பட்டவங்கிறது தெரியுது. சும்மா ஒரு தடவை 2 தடவை தட்டலாம், அந்த கதவை போட்டு உடைக்கிற மாதிரி டொக்கு 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 டொக்குன்னு தட்டிகிட்டே இருக்கிறான். உள்ளே இருந்து ஓடி வந்து அம்மா கதவை திறக்கிற வரைக்கும் கதவை தட்டுறதை நிறுத்தவே இல்லை. அம்மாவுக்கும் வேறு வழி இல்லை, சகிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவன் வாடகை கொடுத்து தங்க போகிறான், இவங்களுக்கு அந்த பணம் ரொம்ப முக்கியம்.
அதனால் கதவை திறந்தவங்களும் வாப்பா ஸ்டீஃபன் வா, நல்லா இருக்கியா அப்படின்னு அம்மா கேட்கவும் அவன் பதிலே சொல்லாமல் தலையை குனிஞ்சபடி உள்ளே வர்றான். அப்பாவும் என்னடா மகனே வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. ம் அப்படின்னு தலையாட்டினவன் தலை நிமிர்ந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் நின்றுட்டுருக்கா. சும்மா குதிரை மாதிரி நிற்கிறா. அவளை பார்த்ததும் அவனுக்கு அவனை அறியாமையே வாய் ஆண் ஓப்பன் ஆகிக்குது. அவ்வளவே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கானா. அதை புரிஞ்சுக்கிட்ட அம்மாவும் ஸ்டீஃபன் இதுதான்ப்பா உன் தங்கச்சி அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்பாவும் இதோ பாரு கண்ணு, இதுதான் ஸ்டீஃபன் உன்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லவும் அண்ணன் நொன்ன அப்படின்ட்டு அவனை கோபமாக பார்த்துட்டே இவ அங்கேருந்து நகர்ந்து போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறா. அப்பங்காரனும் இதோ பாரு ஸ்டீஃபன், அவளை கண்டுக்காத, அவள் கொஞ்சம் அப்படி தான், ஆனால் பழகிட்டேன்னு வச்சுக்கவேன் ரொம்ப நல்லா பேசுவா, அவளை விடுறக்கே உனக்கு மனசு இருக்காது, அவ்வளவு நல்லா பழகுவா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சித்தப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வரான். இதோ பாருப்பா மாடியில் இருக்கிறதா ரூம், உன் தங்கச்சியோட திங்ஸ் எல்லாம் பேக்கில் போட்டு வச்சிருப்பா, அதை வெளியெடுத்து வச்சுட்டு உன் திங்ஸ் எல்லாம் அங்கே நீ கொண்டே வச்சுக்கோ அப்படின்னு அப்பா சொல்லவும் மகளுக்கு பொத்துக்கிட்டு வருது கோபம். ஆனால் வெளியே காமிச்சிக்கல. இப்போ கூட பாருங்க இங்கே இத்தனை நடந்துட்டு இருக்குது. அவ பாட்டுக்கு உட்காந்து ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கிறா. இந்த மாதிரி ஜென்மங்க நிறைய இருக்குது. ரோட்டில் நடக்கும்போது காதில் ஃபோனை மாட்டிட்டு பாட்டு கேட்டு போகிறது, 2 பக்கம் வண்டி வருதா அப்படின்னு கூட பார்த்துக்காம ரோடை கிராஸ் பண்ணுறது, இப்படி தினசா ஏகப்பட்ட டிக்கெட்டுகள் சுற்றிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு ரகம்தான் இது. ஸ்டீஃபனும் மாடி ஏறி போகிறான். இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு ஸ்டீஃபன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வர்றான். இப்போவும் இந்த எருமை உட்கார்ந்தபடி ஃபோனை நோண்டிட்டு தான் இருக்கிறா. எந்த பொசிஷனில் உட்காந்துருந்தாலோ அதே பொசிஷனில் தான் இப்போவும் உட்காந்துருக்கா. இவளால தான் இப்படியெல்லாம் முடியும் போல இருக்கு. கீழே இறங்கி வந்த ஸ்டீஃபனும் அவளுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு அவ தலைமுடியை அப்படியே மோந்து பார்க்குறான். ஹா என்ன வாசம் அப்படின்னு சொல்லவும் சட்டுன்னு திரும்பி பார்த்த தங்கச்சியும் விசுக்குன்னு பயந்துக்கிறா. நீயா பின்னாடி நின்று என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறா. ஆமா என்ன ஷாம்பு போட்ட, உன் முடி அவ்வளோ வாசமா இருக்கே அப்படின்னு கேட்குறான். சீகக்காயும் அரப்பும் சேர்த்து தேய்ச்சேன் அப்படின்னு தங்கச்சி கோவமா சொல்லவும் அப்போ உன் தலைமுடிக்கு என்ன போடுவ அப்படின்னு அவளை பார்த்து கேட்கவும் தலைமுடியா, அப்போ ஃபஸ்ட்டு நீ எந்த முடியா சொன்ன அப்படின்னு யோசித்த தங்கச்சி கோவப்படுறா. ஏன்னா அவள் போட்டிருக்க ட்ரெஸ் அப்படி ஜட்டியை விட சின்னதாக இருக்கு அவள் போட்டிருக்கிற ட்ரௌசரு. அப்போ எல்லாம் தெரியத்தானே செய்யும். அது போகட்டும், எங்கே அப்பா அம்மா காணோம்? அதுதான் நீ வந்தோடனே அட்வான்ஸ் கொடுத்துருக்கீல்ல, அதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு வெளியே போயிருப்பாங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவள் வேலையில் மும்முரமாக இருக்க அதான் ஃபோன் நோண்டுறது. இவனும் வந்து பக்கத்தில் உட்காடுறான். எனக்கு இந்த அழகான விஷயங்களை பார்த்தா அதை பார்த்துட்டே இருக்கணும், அதை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை. அந்த மாதிரி பல அழகான விஷயங்களை நான் எனக்கு சொந்தமாக்கியிருக்கேன். இப்போ கூட ஒரு அழகான விஷயத்தை தான் பார்க்குறேன் அப்படின்னு தங்கச்சியை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு சொல்ல, ஓ அப்படியா, அதெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவங்க கூட பேச்சை கட் பண்ணி விட்றா. ஆனால் அவன் சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. ஆமாம் வேக்சிங் எல்லாம் பண்ணுவ போல இருக்கு, நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணு, பாரு நிறைய இடத்துல முடியெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு அவன் சொல்லவும் வேணா உன்னை கூப்பிட்டுமா வேக்சிங் பண்ணும்போது நீ நல்லா பண்ணி விட்றியா அப்படிங்கிறா. தாராளமாக இந்த அழகான தொடைகளுக்கு நடுவில் வேக்சின் பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறான். சகிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பவும் ஃபோனை பார்க்கவும் நீ வேணா பார்க்குறியா அப்படிங்கிறான். எதைய அப்படின்னு கேட்குறா. இப்போவும் ஃபோனை பார்த்தபடியே பார்க்குறேன்னா சொல்லு காமிக்கிறேன், ஆனால் உனக்கு கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும், அதை உன்னோட கலெக்ஷனில் நீ வச்சுக்க போகிற பாரு அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. என்ன நீ வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என் கூட சரியாகவே பேச மாட்டேங்கிற, ரொம்ப கடுப்பாக பேசுகிற, நான் வந்தது உனக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு அண்ணன் சொல்லவும் ஆமாம் அதுக்கு என்ன, இப்போ உங்க கூட பேசுறதுக்கும் கூட தான் எனக்கு பிடிக்கல, நான் என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக ஆரம்பிக்க என்னது உன் ரூமா, என் ரூம்னு சொல்லு அப்படிங்கிறான். இங்கே சோஃபாவில் உட்காந்தபடியே அவளை ஓரக்கண்ணில் பார்த்துட்டு நடந்தவ சட்டுன்னு நிற்கிறா. அவசரப்பட்டு பேசிட்டோமோ, இப்போ அதுதான் நம்ம ரூம் இல்லையே அவன் ரூம் ஆகி போச்சே அப்படின்னு ஏதோ தீவிரமாக யோசிச்ச தங்கச்சியும் ஓகே இப்போதைக்கு அது உன்னோட ரூம் தான், பட் நீ கொஞ்சம் மனசு வச்சா அது நம்ம ரூம் ஆக்கிக்கலாம் அப்படின்னு தங்கச்சி சொல்லவும் ஓகே இனிமேல் அது நம்ம ரூம் என்ன ஓகேவா அப்படின்னு அவன் கேட்கவும் இங்கே வா அப்படின்னு அவனை கைவிரலில் கூப்பிட இவனும் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரியே அந்த குதிரைக்கு பின்னாடி போகிறான். 2 பேரும் அதை அவங்க ரூம் ஆக்கிக்கிறதுக்காக மாடிக்கு போகிறாங்க. இந்த எபிசோட் இங்கே முடியுது.